அத்தை, அக்கா கிட்ட தானே சண்டை, என்கிட்ட ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஏமா ராத்திரி மோட்டர் போடுறது இல்லைன்னு உனக்கு தெரியாதா என்ன? இப்ப எதுக்கு சிடு சிடுங்கிறீங்க? இனிமே நான் இப்படிதான் இருக்க போறேன். ரொம்ப டூ மச்சா பண்றீங்க அத்தை. ஏய், எனக்கு புத்தி சொல்றதை விட்டுட்டு நீ போய் வேலையை பாரு. மீனாக்கா கிட்ட பேசலாம்ல. இது பாரு, தேவையில்லாம அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, நான் உன் கூடவும் பேச மாட்டேன். அவங்க சாப்பிடும் போது அவங்க முகத்தை பார்க்கவே பாவமா இருந்துச்சு அத்தை. இந்த மாதிரி முகத்தை பாவமா வச்சுதான் என் தலையில நல்லா மிளகா அரைச்சிட்டா. அத்தை, அப்படி என்ன பண்ணிட்டாங்க அவங்க? ஏய், என்ன காலையில பஞ்சாயத்து நடக்கும்போது நீ என்ன கோமாளியா படுத்துட்டு இருந்த? லோன் போட்டு செந்திலுக்கு வேலை வாங்குறதுக்கு பணம் கொடுத்திருக்கா. அத உங்க மாமா கிட்ட சொல்லனா கூட அதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா பயந்து அவ சொல்லாம விட்டுருக்கலாம். ஏன் அது என்கிட்ட சொல்லலாம்ல? அப்படி என்னடி பிரச்சனை? நீங்க மாமா கிட்ட வளரி வச்சிருவீங்களோன்னு பயந்துருப்பாங்க. ஏய், எனக்கு இதானடி வேலை. ஒரு விஷயத்த வெளியில சொல்லக்கூடாதுன்னா உசுரே போனாலும் சொல்ல மாட்டேன்னு தெரியாதாடி அவளுக்கு? வர வர அவளுக்கு என் மேல மரியாதையே இல்லடி. மரியாதை, அன்பு, பாசம் எதுவுமே கிடையாது அவளுக்கு. அதான் என்கிட்ட எதுவுமே சொல்லாம மறைச்சிட்டா. ஓஹோ, அப்போ ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம ஒரு உண்மையை மறைச்சோம்னா அவங்க மேல நமக்கு அன்பு, பாசம், மரியாதை எதுவுமே இல்லைன்னு அர்த்தமாத்தே. இவன் அம்மா கிட்ட உரண்டு எடுத்துட்டு இருக்கா? ஆமா, அப்படிதாண்டி அர்த்தம். அப்போ உங்களுக்கு மாமா மேல அன்பு, பாசம், மரியாதை எதுவுமே இல்லையா? ஏய், வாய கழுவுடி. இத பாரு, நீ சொன்ன எல்லாமே அவர் மேல எனக்கு போதும் போதுன்ற அளவுக்கு இருக்குடி. அப்படி ஒண்ணும் தெரியலையே. அப்படி எதுவும் இருந்திருந்தா நீங்களும் மாமா கிட்ட உண்மையை மறைச்சிருக்க மாட்டீங்கல்ல? ஏன், நான் அப்படி என்னடி அவர்கிட்ட மறைச்சேன்? எனக்கும் கதருக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச உண்மையை மறைச்சிங்கல்ல, அதத்தான் சொல்றேன். அது எம்பிட்டு பெரிய விஷயம். அது அது வந்து பதறாதீங்க. தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம் தானே நீங்க மாமா கிட்ட இருந்து உண்மையை மறைச்சிங்க. அதே மாதிரி நினைச்சுதான் அக்காவும் இப்ப நினைச்சிருப்பாங்க. அது மட்டும் எப்படி தப்பாகும்? நீங்க பண்ணது தப்பு இல்லைன்னா அக்கா பண்ணதும் தப்பு இல்ல. அக்கா பண்ணது தப்புனா நீங்க பண்ணதும் தப்புதான். அத்தை, அக்கா பாவம் இல்ல, கொஞ்சம் பேசுங்களேன். என்ன? அடிப்பாவி, புழு மாதிரி இருந்துட்டு என்ன பேச்சு பேசுறா? அப்பா பாப்பா பாப்பா, நான் அவகிட்ட பேச மாட்டேன். என்ன வாயி என்னமோ நினைச்சனே. மா, யார சொல்லிட்டு இருக்க? வேற யாரு? உன் பொண்டாட்டிய தாண்டா சொல்றேன். மீனாவுக்கு வக்காலத்து வாங்கி என்கிட்ட பேசுறா. இத பாரு, மீனா பண்ணது தப்பே இல்லையாண்டா? இல்ல, அவ சொல்றதும் கரெக்ட் தானே. என்ன கரெக்ட்? போனை கிச்சன்லயே வச்சுட்டேனா? எடுத்துட்டு வரலாம். ஏண்டா, இம்புட்டு பெரிய விஷயத்த என்கிட்ட இருந்து மறைக்கிறது தப்பு இல்லையாடா? அதத்தான் நான் கேட்டேன். மீனாவே தப்ப உணர்ந்து அவ சும்மா இருக்கா. ஓம் பொண்டாட்டி ஓவரா பேசிட்டு இருக்கா. ஓ, பையன் கிட்ட போட்டு கொடுக்கறாங்களா? நீங்க எங்க கல்யாண விஷயத்த மாமா கிட்ட மறைச்சது தப்பு இல்ல. அதே மாதிரி வேலை விஷயத்த அக்கா மறைச்சது தப்பான்னு என்கிட்ட கேக்குறா. ராஜி பேசினா எல்லாத்தையும் நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். என் ஆளு ஒண்ணு தப்பாலாம் பேசலையே, கரெக்டா தானே பேசியிருக்கா. சூப்பர்டா, சூப்பர். இப்படிதாண்டா இருக்கணும். செந்தில் மாதிரி நீயும் பொண்டாட்டி தாசன் ஆயிட்டியாடா? ஏய் சிச்சி, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. நியாயத்தை யார் சொன்னாலும் என்னைக்குமே நான் சப்போர்ட் தான் பண்ணியிருக்கேன். ஆமா ஆமா, நீயும் மாறிட்டடா. மொத்தமா 2 பேரும் மாறிட்டீங்க. எல்லாருமே மாறிட்டீங்க.
சொல்றதும் கரெக்டு தானே? ராஜி பேசினா எல்லாத்தையும் நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். என் ஆளு ஒன்றும் தப்பாலாம் பேசலையே, கரெக்டா தானே பேசியிருக்கா? அக்கா 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 அண்ணி நீ பார்த்து, என் ஆளுக்கு வலிக்க போகுது, பார்த்து பண்ணுங்க. ம். என்னங்க தம்பி? அக்கா, இது நல்ல பூ தானே? நல்ல பூதான்ப்பா. ஃப்ரெஷ்ஷா தானே இருக்கு? ஆமா. வாசனை நல்லா இருக்குல்ல? வாங்குறது ஒரு முழம் பூவு, இத்தனை கேள்வி கேக்குற? அக்கா, ஒரு முழம் பூவா இருந்தாலும் வாங்குறது என்னோட ஆளுக்கு. பார்த்து பார்த்து வாங்க வேண்டாமா? பா, கொஞ்சம் தண்ணி எடுத்து வந்து தெரியா? கொடுங்க மாமா. ஏய் நில்லு, அது கொடு. அண்ணா, என் ஆளை வேலை வாங்குற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க. ஆமா மாமா, நானும் பார்த்தேன். குழம்புறான் வீடு. ராஜிமா, கோலம் பாட்டுக்கு ஒரு பக்கமா போயிட்டு இருக்க. நல்லா போடு, அழகா போடு. கோணையா போயிட்டு இருக்கு பாரு. என் ஆளு போற கோலத்துக்கு என்ன குறைச்சல்? சூப்பரா இருக்கு. அப்படி பிடிக்கலன்னா நீங்களே இறங்கி கோலம் போடுங்க. ஐயோ, ஆள வர்றா சாமி. ஹலோ மேடம். ஹலோ மேடம். என்ன உக்காந்துக்கிட்டே கனவா? கனவுல யாரு வந்தாங்கன்னு இப்படி காது வரைக்கும் சிரிக்கிற? சரி சரி, உன் கனவுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எங்க அம்மாவை வக்கீல் மாதிரி கேள்வி கேட்கிறியாமே, ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நீ அன்னைக்கு சப்போர்ட் பண்ணதெல்லாம் சரிதான். அதே நேரம் எங்க அம்மா மனசுலயும் என்ன இருக்குன்னு யோசிக்கணும்ல. அப்ப சரி, இனிமே அடுத்தவங்க மனசுல என்ன இருக்குன்னு பார்த்து பேசுறேன். இது நல்ல பிள்ளைக்கு அழகு. என்ன தலகாணி எந்த இல்ல கூட? பெட்ஷீட்டு ஆளே வித்தியாசமா இருக்கே இன்னைக்கு.
சரி நான் தூங்க போறேன். குட் நைட். ஏய் என்ன படுத்து தூங்கு. ம் எங்களுக்கு தூங்க தெரியும், நீ தூங்கு. ம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பாண்டியன் ஸ்டோர்ஸ் தொடர்கிறது. ஏமாமா இன்னும் தூங்கலையா நீங்க? தூக்கம் வரல. முன்னாடியாவது பரவாயில்ல, 9 மணிக்கு கிளம்பி போனா போதும். இப்ப நமக்கு 7:30 மணிக்கெல்லாம் போகணும்ல, சீக்கிரம் தூங்க வேண்டியது தானே? நான் எத்தனை மணிக்கு தூங்கினாலும் காலையில் ஷார்ப்பாக 6 மணிக்கெலாம் ஏஞ்சிருவேன். அதுக்கு இல்ல, அசதியா இருக்கும்ல. அதை நான் பார்த்துக்கிறேன், நீ தூங்கு. தூக்கம் வரல. ஏன் உடம்பு ஏதாவது பண்ணுதா? உடம்பு நல்லா தான் இருக்கு, மனசுதான் சரியில்லை. ஏன்? மாமா அத்தையெல்லாம் நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்கள நினச்சி நீ கஷ்டப்படுற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? இல்ல மாமா, மீனா மேல அவங்க 2 பேரும் எம்பிட்டு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. மீனா இப்படி பண்ணலாமா? நம்பிக்கை துரோகம் தானே மாமா அது. ஆமா தானே? ஏதாவது சின்ன விஷயம்னா பரவாயில்ல, நடந்தது எவ்வளோ பெரிய விஷயம். மீனா அப்பா வேலைக்கு 10 லட்சம் ரூபாய் கேட்டிருக்காரு. மீனாவும் டக்குன்னு யோசிக்காம லோனை போட்டு கொடுத்துருக்கா. காசு கொடுத்து செந்தில் தம்பிக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஆனா பணம் கொடுத்த விஷயம் வீட்ல யாருக்குமே தெரியாது, மறைச்சிட்டாங்க. தப்பு தானே மாமா அது? எப்படிதான் இப்படி போய் சொல்றதுக்கு மனசு வருதோ தெரியல மாமா. மீனா கிட்ட இருந்து ஆனா நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. மீனா பண்ணதை என்னால தாங்கிக்கவே முடியல. முடிச்சிட்டியா மாமா? என்னமோ பேசிட்டு இருந்தியே, முடிச்சிட்டியான்னு கேட்டேன். மீனா போய் சொல்லிச்சு, மீனா போய் சொல்லிச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே, பொய் சொல்றதுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சுன்னு கேட்குறியே, அதை பத்தி நீ பேசலாமா? இல்ல நீ என்கிட்ட பொய் சொல்லவே இல்லையா? மாமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பெரிய பொய்ய சொல்லிட்டு அதை மறைக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய நாடகத்தை போட்ட. மாமா மீனாவாவது செந்திலுக்காக, அவங்க புருஷனுக்காக பொய் சொல்லிச்சு. அவங்க புருஷனுக்கு நல்லது நடக்கிறதுக்காக பொய் சொல்லிச்சு. அது பார்க்க போனா பொய் கூட கிடையாது. லோன் போட்ட விஷயத்த வீட்டில் சொல்லலை, அம்பிட்டு தானே? சரி, அதுவும் பார்வைக்கு பொய்யாவே இருக்கட்டும். அதனால யாருக்காவது ஏதாவது கெடுதல் நினைச்சா? இல்ல இல்ல. ஆனா நீ சொன்ன பொய்யெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த பொய் வெளியில வந்தா என்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. பயப்படாத, வெளியில நான் எதையும் சொல்ல மாட்டேன். நம்ம குழந்தைக்காக நான் உன் கூட இருப்பேன்னு வேற சொல்லியிருக்கேன். சொன்ன வாக்க நான் காப்பாத்துவேன். அதே மாதிரி நீயும் கொஞ்சம் ஓவரா கொந்தளிக்காம, ஓவரா நல்ல விஷம் போடாம பேசாம படுத்து தூங்கு. இந்த டிராமாவை நீ வேற யார்கிட்டயாவது போட்டா கூட பரவாயில்ல, என்கிட்டயே போடுற பத்தியா? தாங்க முடியலையாமா, பொய் சொல்லிட்டாங்களா, தாங்க முடியலையா?